எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொன்னால், என் வாழ்க்கையை மாற்றிய இரகசியம் என்ற தலைப்பில் தான் நான் பார்க்க போகிறோம். அது என்ன இரகசியம் என்று சொல்லி இந்த வீடியோட முடிவில் உங்களுக்கு தெரியும். 2023ஆம் ஆண்டு நான் பிஸ்னஸ் செஞ்சு கொண்டிருந்தேன். நான் அப்போ அந்த நேரம் அதுக்கு முதல்ல நாங்கள் நிறைய புத்தகங்கள் படிக்கிறது, நண்பர்கள் நிறைய புத்தகங்கள் ஷேர் பண்ணுற பழக்கங்கள் எல்லாமே இருக்குது. நான் ஒரு புத்தகத்தை அவைக்கு கொடுத்தா அவை எனக்கு ஒரு புத்தகம் அனுப்பிவிடும். அப்படி மாறி மாறி புத்தகங்கள் அனுப்புகிறோம் நாங்கள். இப்போ அந்த வகையில் 2023 எனக்கு கிடைச்ச புத்தகம் தான் இந்த இரகசியம் என்ற புத்தகம். சரியோ, இந்த புத்தகம் என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் தந்தவர். அவர் இப்போ ஃப்ரான்ஸில் இருக்கிறார். எனக்கு உண்மையில் நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்த ஒரு நல்ல நண்பர் ஒரு ஆள் இருக்கிறபடியாக அதிகமாக கதைச்சு கொள்றதில்ல, 2 பேருக்கும் நேரம் இல்லை. ஆனால் எனக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்த ஒரு நண்பர், ஒரு சுயநலமற்ற நண்பர்ன்ற ரீதியில் அவரை பற்றி நிறைய விஷயம் சொல்லலாம். சரி, அது இருக்கட்டும். அவர் எனக்கு இந்த புத்தகம் தரும்போது எனக்கு சொன்ன விஷயம் ஒன்று இருக்குது. இந்த புத்தகத்தை நீங்கள் எப்போ துறந்தாலும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை ஒன்று வந்துடும். இந்த புத்தகத்தை நீங்கள் படித்து முடிக்கிறது சரியான கஷ்டம்னு சொல்லி சொன்னவர். அப்போ நான் என்னடா அதை அவ்வளோ பெரிய கஷ்டமானு சொல்லி இந்த புத்தகத்தை 2023 படிக்கிறது ஸ்டார்ட் பண்ணேன். நான் 2023ஆம் ஆண்டு நான் ப்ரொடக்ஷன் செய்கிறதுக்காண்டி வேறு ஒரு வீட்டில் இருந்தனாங்க. அப்போ அந்த வீட்டுக்கு இந்த புத்தகத்தை கொண்டு போனேன். அப்போ அந்த வீட்டில் இந்த புத்தகம் தவறப்பட்டுட்டு, சரியோ, இந்த புத்தகம் தவறப்பட்டதால் இப்போ நான் தொடர்ந்து படிக்க முடியலை. அப்போ அதால் இந்த புத்தகம் சம்மந்தமான எந்த விஷயத்தையும் நான் எடுத்துக்கொள்ள முடியலை. ஆனால் நான் இந்த புத்தகம் பற்றி யூடியூப்பில் தேடி ஆடியோ புக் அதுகள் மூலமாக கொஞ்சம் தெரிஞ்சு கொண்டேன் நான். ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த புத்தகத்தை தொட்டு படிக்கிற அந்த ஃபீலிங் வேறு. அப்போ அந்த புத்தகம் படிக்க முடியலை. 2023 படிக்க முடியலை. 2024 வரைக்கும் எனக்கு அந்த புத்தகம் எங்கேண்டே தெரியாத அளவுக்கு இருந்துச்சு. என்கிட்ட அங்கொண்டும் இங்கொண்டுமா ஒரு இடத்துல மாறி மாறி கொண்டு வந்த நாங்கள். அப்போ 2024 அந்த புத்தகத்தை தேடி நான் அந்த புத்தகம் 2025 கையில் கிடச்சிது. திருப்ப எடுத்து விட்ட வச்சு நான் 1 வருஷம் இந்த புத்தகம் திறக்கவே இல்லை. நானும் இந்த புத்தகம் படிக்கலாம் திறக்கலாம்னு சொல்லி நினைக்கும் போது உண்மையாக அவர் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு தடங்கள் வரும், ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும். அதுக்குள்ளே மைண்ட் ஃபோக்கஸ் ஆகி போயிடும். அப்போ இந்த முறை 2025 கடைசி மாதம் திடீர்னு ஒரு சுடலை ஞானம் கொண்டு வருது. கொஞ்சம் புத்தகங்கள் மிஸ் ஆகிருக்குது, படிக்கணும்னு சொல்லி அப்போ எடுத்து படிக்க வலிக்கிட்டேன். அப்பையும் படிக்க வலிக்கிட்டு நிப்பாட்டிட்டேன். அப்போ தொடர்ந்து அந்த டைம் ஒரு ஒரு 7ஆம் மாதத்துலேருந்து ஒரு 10ஆம் மாதம் வரைக்கும் 11ஆம் மாதம் வரைக்கும் பெரிய ஒரு நெகட்டிவிட்டியை சுமந்து கொண்டிருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று இருந்தது. ஒரே சண்டைகள், ஒரே பிரச்சனைகள், இப்படி என்ன நோக்கி கொண்டே இருக்குது. என்னடா இது பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு சின்ன வேலை தொடங்கினாலும் அது தோல்வியிலேயே முடிஞ்சு கொண்டிருந்தது. என்னன்னு தெரியாமல் நானும் குழப்பத்தில் இருந்தேன் நான். அப்போ இந்த புத்தகத்தை படிக்கணும், இந்த புத்தகத்தில் என்ன தான் அப்படி இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி படிக்க வலிக்கிட்டேன். நான் படிக்க வலிக்கிட்ட போது தான் எனக்கு விஷயம் விளங்கினது. அந்த ஈர்ப்பு விதி நாங்கள் செய்கிற ஒரு சாதனையாக இருக்கட்டும், இந்த புத்தகம் படிக்க வலிக்கிடும் போது தான் எனக்கு அந்த ஈர்ப்பு விதியை பற்றி விளங்கினது. ஈர்ப்பு விதின்றது நாங்கள் வெறும் மனசில் நினைச்சா மட்டும் காணாது, அதுக்காக நாங்கள் என்னென்னலாம் செய்யணும்ன்றதை இந்த புத்தகத்தில் விளக்கமாக சொல்லியிருந்தது. அன்பு, ஒருத்தர் மேலே நாங்கள் அன்பு செலுத்தும் போது, அவருக்கு அதிகமாக கொடுக்கும்போது தான் எங்களுக்கும் அது கிடைக்கும் சொல்லி நிறைய விஷயத்தை இந்த புத்தகத்தில் தான் தெரிஞ்சு கொண்டேன் நான். அப்போ அந்த புத்தகத்தை படித்த நாள்லேருந்து நானும் ஓகே, என்னுடைய கனவுகள் என்ன, என்னோடய இலட்சியம் என்ன, நானே சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறேன், ஏன் ஒத்து போகாத ஆக்களோட திருப்பி மோதலுக்கு போய் கொண்டிருக்கேன் சொல்லி நான் யோசிக்க வலிக்கிட்டேன். நான் இப்போ அதுக்கு பிறகு தான் எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு சொல்லி யோசித்தேன் நான். அதுக்காண்டி யாரையும் ஹர்ட் பண்ணல. அவையவே இருந்த வாழ்க்கையிலே நான் எல்லாருக்கும் இதுவரைக்கும் நடந்த எல்லாவற்றுக்கும் நன்றி உணர்வோடு இருந்த நான். நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே. அதுக்கு பிறகு படிப்படியாக
யார் பாசிட்டிவாக யோசிக்கணும், யார் நல்ல விஷயத்தை செய்யணும்ன்றதை பார்த்து பார்த்து அவையோட கொஞ்சம் அவையோட சேர்ந்து நான் என்ற வாழ்க்கையை வந்து மாற்ற வழிகிட்டேன். நான் நல்ல நண்பர்களோடு சேர்ந்து நான் நல்ல புத்தகங்களை படிக்க வழிகிட்டது. மற்றது வந்து குறை சொல்கிறாக்கள்லேருந்து ஒரு கொஞ்சம் 10 அடி தூரமாக தள்ளி போயிருந்தது. அப்படி நிறைய விஷயத்த மாற்றம் எனக்குள்ளே வந்தது. நான் படித்தது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற வழிகிட்டேன். நான் அதுக்கு பிறகு நான் சொன்ன மாதிரி 2025ஆம் ஆண்டு எனக்கு 10ஆம் ஒரு 9-10ஆம் ஆண்டு வரைக்கும் பயங்கர ப்ரெஷர்லாம் இருந்தேன். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் மாற்ற வழிகிட்டேன். நான் இந்த 2010ஆம் ஆண்டு நான் என்னென்ன மாற்றம் செஞ்சேனாண்டா, உடல் ரீதியாக உடம்பு வந்து அதிகமாக இருந்துச்சு. மற்றது இதுகள் தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத கோவப்படுறது, ப்ரெஷர்கள் வந்து கூடவா இருந்துச்சு. அப்போ அது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லி நல்ல சாப்பாடுகள் எடுக்க வழிகிட்டு நான் சுகர் கட் பண்ணினான். மற்றது நல்ல ஒர்க் அவுட் பண்ண வழிகிட்டு நான் முதல் வந்து உடம்பு குறைக்கணும்னு சொல்லி சிட்டியான ஒரு ஆர்வ கோளாறில் சாப்பிடாம எல்லாம் இருந்து 10 கிலோ குறைச்சினான். அது 1 மாதமோ 2 மாதத்தில் குறைச்சினான். அது வந்து வேகமாக வந்து எனக்கு நிறைய சைட் எஃபெக்டை வந்து கொண்டு வந்து தந்தது. இந்த முறை அப்படி செய்யாமல் சரியான முறையில் சாப்பாடுகள் எடுத்து தேவையில்லாத சாப்பாடுகளை தவிர்த்தேன். நான் இந்த சோடாக்கள், ட்ரிங்க்ஸுகள், சுகர் சம்மந்தமான சாப்பாடுகள் அதுகள் எல்லாம் குறித்து ஐஸ்கிரீம் வந்து எனக்கு நல்லா பிடிச்ச விஷயம். அதை கூட விட்டேன். நான் சாக்லேட்டுன்னு சொன்னால் டசின் கணக்கில் வாங்கி ஃப்ரிட்ஜில் அடுக்கி வச்சு சோறு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டாள் நான் ஒரு காலத்தில். அதை கூட அவ்வளோத்தையும் ஆல்ரெடி இருந்த சாக்லேட் எல்லாத்தையும் எடுத்து எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டு அதை கூட விட்டனாண்டா சாக்லேட்டை மட்டும் ஒரேடியாக விட இல்லை. நான் அந்த நட்ஸ் வச்சு செய்த சாக்லேட் வந்து இப்போயும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றேன். நான் அதோட ஏதாச்சும் ஒரு உணவு சாப்பிட்றேன்னு சொன்னால் அதில் ஏதாச்சும் சத்து இருக்குது, சத்தான இன்க்ரீடியன்ட் இருக்குதுன்னு சொன்னால் அதில் ஒரு கொஞ்சமாச்சும் எடுத்துக்கொள்கிறேன். நான் அது தனியாக ஒயிட் சுகரை வந்து கட் பண்ணாலும் அவ்வளோ மைனூட்டாக என்னாலையும் கட் பண்ண எல்லாம் போனது. அப்படி சில என்ற லைஃப்பில் வந்து அப்படி வந்து நான் என்ற லைஃப்பை வந்து மாற்ற வழிகிட்டேன். நான் அப்படி உடற்பயிற்சிகள் செஞ்சேன். நான் சைக்கிள் ஓடினான் கூட. மற்றது நடைப்பயிற்சி வந்து ஒரு 5% தான் உடல் வந்து குறையிறதுக்கு காரணமாக இருக்கும். ஆனால் நடக்கிறது வந்து மைண்டுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட வாக்கிங் போனால் கொஞ்சம் நாங்கள் அதில் வந்து கதைச்சி கொண்டு போவோம். அப்போ அது கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். இல்லாட்டிக்கு நான் வளர்க்குற ரோக்கியோட வாக்கிங் போகிறேன் நான் இடையில். அப்போ அப்படி சில விஷயங்களை மாற்றினது. மற்றது சைக்கிள் ஓடுறது. நான் முதல் ஜிம்முக்கு போனால் அந்த ஜிம்முக்கு போகிறத தவிர வேறு எந்த ஒரு வேலையும் செய்ய இயலாத அளவுக்கு உடம்பு வந்து இயலாமல் இருக்கும். ஏண்டா சொன்ன மாதிரி தான் ஒரு ஏடியாக போட்டு உடம்பு குறைக்கணும்னு ஸ்டார்ட்டில் ஒரு வேகத்தில் போட்டு எல்லாத்தையும் அடிக்கிறது. பிறகு அதுக்கு பிறகு வர பின்விளைவுகள் வந்து கொஞ்சம் மோசமாக இருந்தது. அப்போ அதால் ஜிம்முக்கு போகலை. ஆனால் ஜிம்முக்கு போவேன். இப்போ ஒரு கொஞ்ச நாள் தொடர்ந்து இடவிடாமல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி ஒரு கட்டத்துக்கு வந்த பிறகு தான் ஜிம்முக்கு போகணும்னு சொல்ல ஒரு முடிவில் இருக்கிறேன். இப்போ நான் வந்து சும்பா டான்ஸுன்னு சொல்லி அந்த ஒர்க் அவுட் வந்து செய்கிறேன். நான் அப்படி வந்து உடலில் மாற்றம் கொண்டு வந்தது, என்ற உள ரீதியாக மாற்றத்தை கொண்டு வந்தது, சமூக ரீதியாக மாற்றத்தை கொண்டு வந்தது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஒவ்வொரு நாளாக என்னில் மாற்றத்தை கொண்டு வர வழிகிட்டேன். நான் அது வந்து உண்மையில் மாறினது. அதோட என்னோடய கனவுகள் வந்து இதுக்கு பிறகு சொல்லுவாங்களே, இந்த புத்தகங்கள் படித்த பிறகு நிறைய பேர் இந்த வாழ்க்கை மாறி இருக்குன்னா கண்டிப்பாக மாறி இருக்கு. நீங்களும் படிங்க, கண்டிப்பாக மாறும். என்ன நம்ம வந்து 2025 நிறைய விஷயம் ஆசைப்பட்டு அது எடுக்க போகிற தருணத்தில் ஏதாச்சும் ஒரு குழப்பம் வரும், ஏதாச்சும் ஒரு இது வரும். ஆனால் 2026 முதலாம் திகதியே நான் வந்து என்னோட ஒரு கனவு முடிச்சிருக்கிறேன். அடுத்த 2026 2 மாதம் என்னோட 2வது கனவு முடிச்சிருக்கேன்.
இன்னும் 2-3 கனவுகள் வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய கனவுகள் இருந்தபடியாக அது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் முடிப்பேன் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்படியான புத்தகங்கள் படிக்கிறது வந்து எங்களுக்கு அதுக்கான ஒரு உந்துதலாக இருக்கும் கண்டிப்பாக. இப்போ நான் ஏன் என்ற வாழ்க்கையோட சேர்த்து சொல்கிறேன்னு சொன்னால், எனக்கு தெரியாத எவ்வளோ விஷயம் வந்து நான் உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கொள்கிறேன். சரியா? ஓகே ஓகே. இந்த வருஷம் வந்து இந்த புத்தகம் எனக்கு நல்ல பிரயோசனமாக இருந்தது. நீங்களும் இந்த புத்தகத்தை படியுங்கோ. இந்த புத்தகம் மட்டும் இல்லை, எனக்கு ரோண்டா பைரன்ட எல்லா புத்தகமும் பிடிக்கும். அதில் முதலாவது இரகசியம், அடுத்தது சக்தி, அடுத்தது மாயாஜாலம் என்ற ஒரு புத்தகம் இருக்குது. அந்த மாயாஜாலம் என்ற புத்தகம் தான் இப்போ படித்து கொண்டிருக்கேன். ஆனால் இந்த புத்தகத்தில் என்னென்ன விஷயம் எல்லாம் சொல்லியிருக்குன்னு சொல்லி உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இன்னொரு வீடியோவில் நான் பதிவாக போடுறேன். வேறு இந்த வருஷம் உங்களோட கனவுகளுக்காண்டி உங்களுக்காண்டி வாழுங்கோ. நன்றி, வணக்கம்.